ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஓடுற குதிரைக்கு மேலே ஏறி ஓடிட்டே இருப்பார். என்னதான் நீங்கள் வந்து பழக்கமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அவர் வந்து எந்த குதிரை ரன்னிங்கில் இருக்கும் சினிமாவே ஒரு தொழிலாக ஒரு ரேஸாக பார்க்குறது. உதாரணத்துக்கு சொல்லணும் இளையராஜாவும் ரஜினிகாந்தும் மிகப்பெரிய நட்பு எல்லாருக்கும் தெரியும். சினிமாவை தாண்டி ஆன்மீக ரீதியாக அவங்களுக்குள்ள நட்பு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இளையராஜா முதல்ல ஸ்டுடியோ திறந்தப்ப ரஜினிகாந்த் தான் கூப்பிட்டு வந்து ஸ்டுடியோலாம் காமிச்சார். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நட்பாக இருக்காங்க. மேடையில் கூட சமீபத்தில் நடந்த அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரகுமான்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வர்றாரு, தேவாங்கிற ஒரு மியூசிக் உள்ள வர்றாருங்க, அந்த பக்கம் போயிட்டார். அவ்வளவு க்ளோஸாக இருந்த இளையராஜா கூட ரகுமான் ஒரு ட்ரெண்ட் உள்ள வருது, புது செட்டப் ஒன்று உள்ள வர்றாங்க. ரகுமான் கூட முத்து மாதிரி படங்கள் ரகுமான் கூட போயிட்டார். அப்புறம் தேவா உள்ள அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகி வர்றாரு, தேவா கூட பாஷா அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டார். அப்போ இன்னைக்கு டேரக்டர்ஸ் இன்னைக்கு யாரு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி யங்ஸ் டேரக்டர்ஸ் இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கம் போறாரு. அனிருத் மாதிரியான மியூசிக் டேரக்டர் வந்துட்டாரா, அப்போ இந்த தேவா விட்டுரு, ரகுமானை விட்டுரு, அனிருத் பக்கம் போ. அப்போ சினிமாங்கிறது ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு அதில் ஏறி போயிட்டு இருக்கணும். அதனால நம்மளை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வயசான நடிகர் ஆயிரம் சொல்லிடக்கூடாது, நம்ம வந்து பழைய ஆளுன்னு சொல்லிடக்கூடாது, நம்ம அப்டேட்ல இருக்கணும். நாளைக்கு ஆயுதங்கர் கூட இவருக்கு மியூசிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இளையராஜா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ல இருந்துட்டு இருக்கும்.